இதே மாதிரி உங்க தோட்டத்திலேயே வந்து பூவெல்லாம் கையளவு வந்து பூக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் ஜேகே. இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ரசாயன உரங்களுமே பயன்படுத்தலை. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூச்சி தாக்கம்னாலும் சரி, நோய் தாக்கம்னாலும் சரி, செடி ஒழுங்காக வளரனாலும் சரி, நம்ம வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் தான் நம்ம பண்ணிட்டு வரோம். இந்த பூவெல்லாம் இவ்வளோ பெருசாக பூக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இயற்கை முறையில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய முட்டை அமிலம் தாங்க காரணம். இந்த முட்டை அமிலத்தை பார்த்தீங்கன்னா பூ வரும் தருணத்தில் நம்ம அடித்து விட்டோம்னா வச்சுக்கோங்க, பூவோட சைஸ் ரொம்ப பெருசாக வரும். அதுலேருந்து வரக்கூடிய வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதேமாரி உங்கள் நிலத்தில் நீங்கள் என்ன பயிர் விவசாயம் பண்ணாலும் சரி, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நானே வந்து தோட்டம் வந்து பார்த்துட்டு அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணுமோ நான் பார்த்து கொடுத்துட்றேன். நீங்கள் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தீங்கன்னா இயற்கை கரைசலை வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரசாயன உரங்களை பயன்படுத்தி ரொம்ப மகசூல் குறையுது, இயற்கை விவசாயத்தில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காலோ மெசேஜாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை விவசாய முறையில் ஒருங்கிணைந்த பண்ணை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் நிலத்தில் என்ன பயிர் போடலாம், எப்படி விளைச்சலை பெருக்கலாம், இது கூட என்னென்னலாம் நம்ம கலந்து நம்ம இடத்துல கொடுக்கலாம், இப்படிலாம் ஃபார்ம் பிளான் போட்டு கொடுத்து உங்களுடைய அறுவடை வரைக்கும் நம்ம கூட இருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்போம். உங்களுக்கும் உங்கள் நிலத்தில் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இந்தமாரி இயற்கை விவசாயத்தில் ஒருங்கிணைந்த பண்ணை எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருக்கோங்க.